எப்படி பார்க்கணும்? அதாவதுங்க ஒரு தொடர்ச்சியாக இவங்க பேச நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் இதையே கதை சொல்லிட்டு இருந்தாங்க. தேர்தலுக்குள்ளேயே கூட்டணி மறுபடியும் வச்சுக்குவாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது இல்லைன்னு தெளிவான பிறகு இப்போ வேற என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் இவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஒரு செய்தி நான் சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியோடு தமிழ்நாட்டில் அதிமுகவும் சரி திமுகவும் சரி கூட்டணியில் இருந்தது. திமுக பாரதிய ஜனதாவோட ஆட்சியிலேயே பங்கெடுத்திருந்தது. எனவே ரெண்டு பேரும் எக்ஸ் பார்ட்னர்ஸ், சரிதானுங்களா? எனவே இன்றைக்கு இவர்கள் வந்து ஒப்பீட்டு அளவுல எவ்வளவுங்கிறது எல்லாம் மக்களுக்கு தெரியும், பேசிப்போம். இருந்தோம் இப்ப. எனவே இந்த எக்ஸ் பார்ட்னர்ஸ் என்னென்ன வேலை இன்றைக்கு செய்தார்கள் என்பது அது ஒரு விஷயம். எனவே இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வாதம் இன்னும் கள்ள கூட்டணி அதே இருக்கு, இதெல்லாம் ஒரு உப்புச்சப்பு இல்லாத வாதம் என்று நான் ஒதுக்குகிறேன். ரெண்டு விஷயத்தை நான் பாக்குறேன். இது நான் இடையீட்டுக்கு மன்னிக்கணும். இல்ல நீங்க ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, தொடர்ச்சியா திமுக கூட்டணி உடைகிறது, புகைகிறது, வெளியே வர்றாங்க அப்படிங்கறத தொடர்ச்சியா நீங்களும் ஒரு 2 வருடங்களாக சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க நீங்க வந்து பாஜகவோடு மறைமுகமான ஒரு கூட்டணியில் இருக்கீங்க அப்படிங்கறத தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காங்க. இது ஸ்ட்ராட்டஜியா ரெண்டு பேருமே பண்றீங்க. நாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற தவறை சுட்டிக்காட்டி விட்டு அதன் பிறகு இந்த கூட்டணியை தேர்தல் சமயத்தில் கூட்டணி குறித்து நாங்கள் பேசுகிறோம். அவங்களுக்கு அதிமுகவை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லாம பாரதிய ஜனதாவோடு இருந்ததுதான் குற்றம் என்பதுதான் அவங்களுடைய பிரதான குற்றச்சாட்டு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க 10 வருஷம் எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒண்ணுதான் குற்றச்சாட்டு. அதுல நீங்களே சொல்லிருக்கீங்களா, அவங்க கூட்டணியில் இருந்ததுனால நிர்பந்தத்தால் சில விஷயங்களை செய்ய வேண்டி இருந்ததுங்கிறது அதிகாரப்பூர்வமா. நான் இன்னைக்கு கூட்டணி விட்டு வெளியே வந்து விட்டோம். இந்த கூட்டணியில இருந்தபோது என்ன நடந்தது, அதனால நாங்க என்ன நடந்தது எல்லாத்தையும் ஏற்கனவே பேசியாச்சு. இன்றைக்கு இவர்கள் மறுபடியும் எங்களை கள்ள கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு உப்புச்சப்பில்லாத வாதம், வேறு வாதத்தை வைப்பதற்கு வழி இல்லாத பண்ணிட்டு இருக்காங்க. எனவே அது உற்றுவோம். இப்ப திரு சரவணன் பேசுகிற போது அது நான் கேட்கிறேன். சரவணன் நீங்க கூட சொல்லலாம், ஒரு திட்டமிட்டு அதிமுகவுடைய அந்த நம்பகத்தன்மையை குலைப்பதற்காக மீண்டும் அவங்க பிஜேபியோட இருக்காங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கா? நான் உங்கள்கிட்ட வர பாலாஜி. எஸ் இல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. சரி, சொல்லிட்டு போட்டோம். நான் இப்ப திரு சரவணன் சொல்லுகிற போது சொத்து வரி உயர்வு குறித்து பேசுகிற போது மத்திய அரசினுடைய யூனிட் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற அழுத்தம் என்று பேசினா நீங்கள் சரியாகவே கேட்டீர்கள். அதை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா என்று கேட்டீர்கள். உடனே அடுத்த இடத்துக்கு போயிட்டார். அதே போல மின்சார கட்டண உயர்வு 3 முறை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். மின்சார கட்டண உயர்வு உயர்கிற போது எம்எஸ்எம்இ நாட்டில் இருக்கிற சிறு குறு தொழில்கள் முழுவதுமாக பாழடைந்து இந்த நாட்டினுடைய தொழில்துறை வீழ்ச்சி அடையும். இதை கேட்கிற போது உடனடியாக என்ன சொல்லுகிறார், வந்து உதய் திட்டத்திலே போய் கையெழுத்து போட்டு 17ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலேயே வந்த பிறகு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மின்துறை அமைச்சராக இருந்தபோது இவர்கள் மின் கட்டணத்தை உயர்த்திய போதே எங்களுடைய மின்துறை அமைச்சராக, எங்கள் கட்சியில மின்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அமைச்சர் தங்கமணி அவர்கள் மிக தெளிவான அறிக்கை கொடுத்தார். அந்த ஆண்டு நீங்கள் டேஜெட்கோவுக்கு நீங்கள் கொடுக்க ஒப்புக்கொண்ட தொகை பட்ஜெட்ல 13,000 கோடி, நீங்கள் ஒதுக்கிய தொகை 3,000 கோடி. நீங்கள் சொன்ன தொகை கொடுக்கப்பட்டிருந்தால் விலையேற்றத்திற்கு தேவையில்லை என்று சொன்னார். பிறகு இந்த முறை மீண்டும் மின் கட்டணம் உயர்ந்த போது இவர்கள் அதே சொன்னார்கள், உதய் மின் திட்டம் தான் காரணம். அவர் சொன்னார், என்னென்ன காரணங்களால் உதய் மின் திட்டத்திற்கு போனோம் என்பதை சொல்லி 23,000 கோடி ரூபாய் கடன் அதில் இருந்து டேஞ்சன்கோ வெளியேறுவதற்கு இந்த திட்டத்தை நாங்கள் பயன்படுத்தினோம் என்பதையும் விளக்கிவிட்டு அதற்கு பிறகு சொன்னார், இன்னும் இந்த திமுக அமைச்சர் இந்த திட்டத்தினால் தான் நாங்கள் மின்சாரத்தை ஏற்றுகிறோம் என்று, மின்சார கட்டணத்தை ஏற்றுகிறோம் என்று சொன்னால் நேருக்கு நேராக விவாதிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், நீங்கள் தயாரா என்று கேட்டார். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் பேசவில்லை, அவர் அமைச்சர் பேசவில்லை. எனவே இவர்கள் எதை கேட்டாலும் இப்போ கூட சமீபத்தில் அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய நாசர் அவர்களே ஒரு முறை கேட்டபோது, பால்வளத்துறை அமைச்சர்கள் இருக்கும் கேட்டபோது, ஏங்க பால் விலை ஏத்துனீங்கன்னு கேட்டோம். டக்குன்னு ஜிஎஸ்டி ஏறிடுச்சுனாரு, மறுபடியும் அமைச்சராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எனவே இவர்களை பொறுத்த வரைக்கும் எதை இவர்கள் செய்கிற எல்லா குற்றங்களுக்கும் இன்னொரு வரை காரணம் காட்டுகிற வேலையை செய்வார்கள். நான் சொல்றது, மத்திய அரசு இந்த மாதிரியான அழுத்தங்களை உங்களுக்கு மட்டும் கொடுக்கிறதா? நான் இல்ல, அழுத்தத்துக்கு இடையில நாங்கள் பெறுகிறோம்ங்கிறார். பெற்றிருந்தா ஏன் சொத்து வரி ஏத்துறீங்க? ஏன் நீங்க மின்சார கட்டணத்தை இவ்வளவு 3 மடங்கு மின்சார கட்டணத்தை ஏத்துறீங்க? நண்பர் கேட்டாரு, ஆண்டுக்கு 6 விழுக்காடு சொத்து வரி ஏத்துனீங்கன்னா அதுக்கேற்ப குடிநீர் கட்டணம், டிரைனேஜ் வரி ஏறிட்டு போமே. எத்தனாயிரம் ரூபாய் ஒரு சாதாரண குடிமகன் தலைமையில் நீங்க ஏத்திட்டு சாதாரணமா தப்பிச்சிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லுகிற ஏதாச்சும் நேர்மை இருக்கா? ஒரு செய்தி, நீங்க மத்திய அரசு, எங்களுக்கு மத்திய அரசிடம் எல்லா காலத்திலும் கடிதம் வரும். மத்திய அரசிடம் நாம பொதுத்துறை வங்கிகளிலே மாநில அரசு கடன் பெற்று இருக்கிற காரணத்தால் எல்லா காலகட்டத்திலும் மத்திய அரசு அழுத்தம் தான் கொடுப்பான். அந்த அழுத்தத்தை ஹேண்டில் பண்ண தெரிவதுதான் நிர்வாகத்திறன். ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு, அழுத்தத்தை ஹேண்டில் பண்ண தெரிவதுதான் நிர்வாகத்திறன். அந்த நிர்வாகத்திறனை பெற்றுள்ளதே அதனால தான் 3 முறை மின்சார கட்டணத்தை ஏத்திக்கிறாங்க. இங்க பாருங்க, அதே போல மின்சார கட்டணம் உயர்வுன்றாங்க. அது எப்படி இதா போட்டு ரொம்ப அடித்தட்டில் இருக்கவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாம சொத்து வரி உயர்வும் அப்படித்தான் ஏற்படுத்தப்பட்டது. பாதிப்பு இல்ல, அப்படிப்பட்ட அடிப்படையில் தான் ஏற்றப்பட்டது. பாதிப்பே இல்லைன்னு சொல்றாருல,
இப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். சரிங்களா? இவங்களுக்கு எந்த மக்களை பற்றி தெரிகிறது என்பது இப்ப மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. ஒரு மாநகராட்சியில் இவங்க கொண்டு வர திட்டம் நான் உங்களுக்கு மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். 2500 ஸ்கொயர் ஃபீட் இடம் 3500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கட்டடம் கட்டுவதற்கு கோயம்புத்தூர் மாநகராட்சி கட்டடம் கட்டுவதற்கு ஆன்லைன்லயே நீங்கள் அப்ரூவல் வாங்கிக் கொள்ளலாம். இது மக்களுக்கு நாங்கள் செய்த சகாயம்ங்கறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 44 ரூபாய் கட்டணம் பத்திரப்பதிவு அப்ரூவல் கட்டணம். இன்னைக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் நீங்க வீடு கட்டணும் 88000 ரூபாய். 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இருக்கிறவனுக்கும் அதே 88000 ரூபாய். 2 மடங்கு மத்திய அரசு சொல்லிச்சுங்களா சார் பத்திரப்பதிவு கட்டணம் உயர்த்தி சொல்லி? எந்த துறையில நீங்க கட்டணத்தை உயர்த்தவில்லை. அப்புறம் இன்னொன்னு கேட்டார் சரவணன் வந்து என்னை கேட்டார், இது மாதிரி அதிமுக செய்த சாதனை இருக்கிறதா மாணவர்களுக்கு கொடுக்கிறோம். நான் பட்டியல் எடுக்கிறேன். எனக்கு முன்னாடி நண்பர் சொன்னார் 7.5. நீங்கள் கூட சொன்னீங்க கலையரசன் கமிட்டி சொல்லிச்சுன்னு. கலையரசன் கமிட்டி சொன்னதுக்கு பிறகு நாங்கள் 7.5 கொண்டு வந்தோம். அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கள் பொதுச் செயலாளர் கொண்டு வந்து 7.5% பின்பற்றி தான் பொறியியல் மாணவர்களுக்கு 7.5% கொண்டு வந்தார். அவரும் கலையரசன் போட்டி இருக்கிறது நல்லதுதான். அது பொறியியல் கல்லூரிக்கு தேவையில்லாத வேலைங்கிறது ஒரு கருத்து. அதை அப்புறம் பேசுவோம். ஆனா கொண்டு வந்தார். எனவே 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத போர் பெற்றார். இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். யூனிவர்சிட்டி காலேஜஸ் 41 உறுப்பு கல்லூரிகள். இந்த 41 உறுப்புகள் பின்தங்கிய மாவட்டங்களில் இருக்கிற சில கல்லூரிகளை நாம் வந்து அரசு கல்லூரிகளாக மாற்றலாம் என்கிற கோரிக்கையோடு எங்களுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்றைக்கு KP அன்பழகன் ஐயா அவர் போய் கேட்கும்போது 1-2 இல்ல தமிழ்நாட்டிலே இருக்கிற 41 உறுப்பு கல்லூரிகளையும் அரசு கல்லூரிகளாக்கும் சொன்ன தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆக்கினோம். இருங்க நீங்க தயவுசெய்து அவர் கேட்டார். அதனால சொல்றேன், நாங்கள் உறுப்பு என்ன நடந்துச்சு, 16000 ரூபாய் ஃபீஸ் கட்டிட்டு இருந்தோம். அடுத்த நாள் காலையில் 1000 ரூபாய் ஃபீஸ் ஆச்சு. கவர்மெண்ட் காலேஜ் ஆக்கணும். 41 காலேஜ். இது இவரே கேட்டார். அதே மாதிரி தமிழ்நாட்டிலே படிக்கிற அத்தனை பிள்ளைகள் கையிலும் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற தொழில்நுட்பத்தில் அந்த போட்டியிலே உலகத்தில் அவர்கள் நிற்க வேண்டும் என்பதற்காக லேப்டாப் கொடுத்தோம். திரு அன்பில் மகேஷ் அவர்கள் பொறுப்பேற்று ஒரே வருடத்தில் சொன்னார், நாங்கள் டேப் கொடுக்க போகிறோம் என்று. 3.5 வருடங்கள் முடிந்து போய்விட்டது. மத்திய அரசு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டதா? இல்ல எங்கள் தலைவர்கள் யாராவது சொல்லிவிட்டார்களா? நீங்கள் எங்களை பார்த்து என்ன சாதனை செய்ய? நான் உங்களுக்கு சொல்றேன், இது கல்வித்துறையில மட்டும் நான் இதே மாதிரி சட்டக்கல்லூரி இதே மாதிரி இதை மட்டும் சொல்றேன். இன்னும் அவர் செய்த சாதனைகளை நான் அடுக்க வேண்டும் என்றால் நமக்கு பெரிய நிகழ்ச்சி தேவைப்படும். நிறைய அவர் கேட்டார். அதனால இது எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்னைக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கா தமிழ்நாட்டுல? நீங்களே சொல்லுங்களேன். நீங்க ஒண்ணு வேண்டாம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேசும்பொழுது அதிமுக ஆட்சியில என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, எத்தனை கொலைகள் நடந்தது, எத்தனை திருட்டுகள் நடந்ததோ அதே அளவுல தான் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை விட சற்று குறைந்திருக்கிறது. இதை தாண்டி நீங்க ஏதாவது குறைவா இருக்கு. 2 பேர் பேசணும். எஸ் கல்யாண் சொன்னீங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இப்ப எனக்கு கூட நண்பர் சொன்னாரு 2 பேரும் பேசியது இந்த இது மது ஒழிப்பு மாநாட்டை பத்தி பேசினேன். அது நான் முக்கியமான செய்தி சொல்றேன். மது ஒழிப்பு பூரண மது ஒழிப்பு கொண்டு வர வேண்டுமா என்கிற கொள்கை பரந்துபட்டு விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நாமளும் அதில் பங்கெடுக்கிற அந்த விவாதத்தில் அது நல்ல முடிவு வர வேண்டும் தான். நாங்கள் இப்ப கேட்கறது என்ன தெரியுங்களா, இல்லீகலா நடந்துட்டு இருக்குது பாரு, அதையாவது தடுத்து நிறுத்துங்க கேக்குறேன். இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இல்ல நிறைய நம்ம ரொம்ப கேள்வி கேட்டாங்க. இல்ல நீங்க வேணா ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அதெல்லாம் இல்ல ஒரே இல்ல நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. 2 பேர் பேசுனாங்க. ஒரே 2 பேர் ஒரே ஒருத்த நான் பதில் கொடுத்தேன். இல்ல வரணும் வெளிய 50 பேர் சார் கேளுங்க. தமிழ் சொல்றேன். அவங்க நேரம் முக்கியமான பிரச்சனை. ஒரே நிமிடம் வாய்ப்பு கொடுங்க. ஒரே நிமிடம் வாய்ப்பு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் அனுமதி இல்லாமல் இயங்குகிற பார்களின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து நாங்கள் எங்க எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்ற உள்ளும் பேசியிருக்கிறார், வெளியும் பேசியிருக்கிறார், போராடி இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அனுமதி இல்லாத பார்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. 24 மணி நேரமும் மது விற்பனை நடக்கிறது. கள்ளச்சாராயம் கஞ்சா தெருக்கள் தோறும் நிற்கிறது. இவங்க போய் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு. எனவே இந்த முகத்திரையை கிழிப்பதற்கு போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். மக்கள் மத்தியிலே இவர்கள்